அண்ணாமலையெல்லாம் கூட்டணி வைக்க மாட்டார். அவர் இயக்கம் தான் தொடங்கியிருக்காரு. கண்டிப்பாக தன்னுடைய இயக்கத்தை தான் சரியாக கொண்டு போவார். உங்களுக்கு புரியாது, முந்தின ஜெனரேஷனுக்கெல்லாம் திக அப்படின்னு ஒன்று இருந்தது. திகாலேருந்து திமுக, மதிமுக, தேமுதிக, போனா போட்டோங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய கட்சி வந்தது. அந்த மாதிரி இயக்கமாகத்தான் அவர் செயல்படுத்துவார். நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு இயக்கம், ஆனால் அரசியலில் முழுசாக ஆர்வத்தோடு பங்கேற்கின்றவர்கள் இயக்கம், இப்படி தான் அவர் சொல்லுவார். இந்த கம்பேரிசன் நேரடியாக கரெக்ட் இல்லைன்னாலும் இதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ அவர் எங்கேயும் போய் கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டார். வேற விதமாக சொல்கிறதா இருந்தால் அவரோட கூட்டணி வைக்கிறதுல 1000 பிரச்சனை இருக்குது. அதனால நாத்தக்கா தவிர வேறு யாரும் அவரோட கூட்டணி வைப்பதற்கான சாத்தியம் இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வருவார்னு எதிர்பார்க்கப்படுதே சார். அண்ணாமலை ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டாரு. அவர் தெளிவாக சொல்லிட்டார், அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார். எங்கெல்லாம் காசு குவிஞ்சிருக்கும், ரஜினிகிட்ட எவ்வளோ காசு கொடுத்தாலும் அது குவிஞ்சதாக வராது. ₹1 கொடுத்தீங்கன்னா அவர் உண்டியில் போட்டு போவார். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனிதர் அவர். அவர் கூட இருக்கிறவங்க கிட்ட நிறைய காசு குவிஞ்சிருக்கு. அவர்கிட்ட தான் இல்லை, சசிகலா கிட்ட இருக்குது, ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது. இந்த காசு குவிந்தவர்களெல்லாம் அரசியலுக்குள்ளே ஏதோ ஒரு 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 கான்செப்ட் வச்சுக்கணும். நானும் அரசியலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும், ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டுமானால் லதா ரஜினிகாந்த் அம்மா இந்த முயற்சியை எடுக்கலாம்.